Happy evening. Happy evening, everyone. Yes, welcome to Super 70 series. Day. என்ன டே சொல்லாமா? என்ன டே இன்னைக்கு? A great achievement சொல்லலாம். Yes, என்ன டே இன்னைக்கு? We are almost to the end. Yes, யாராவது என்ன டே இன்னைக்கு? Yes, 60. ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? Thank you so much each and everyone. உங்க எல்லாரோட கன்சிஸ்டன்சி, சப்போர்ட், என்கரேஜ்மெண்ட் அது எல்லாமே ரொம்ப சிறப்பா 60வது நாள். எஸ், அண்ட் டுடேஸ் ட்ரெய்னர் மிஸ் ரஹ்மத்துன் நிஷா. அவங்க ஒரு பேஷனேட் லேர்னர் அண்ட் மோட்டிவேட்டர்னு சொல்லலாம். அவங்க பிஎஸ்சி சைக்காலஜி, டிப்ளமோ இன் கவுன்சிலிங் சைக்காலஜி, எம்டிசிசி, என்எல்பி கிராண்ட் மாஸ்டர், எம்சிசிபி அண்ட் கரண்ட்லி எம்எஸ்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஹோம் மேக்கரா இருந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவங்க லைஃபை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க த்ரூ ப்ரொஃபஷனல் டு பர்சனல். So let's put your hands together and welcome Ms. Rahmatun Nisha to this beautiful platform. Thank you sister. Happy evening. எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்க நம்புறேன். இந்த சூப்பர் 70ல எனக்கு வாய்ப்பளித்த டாக்டர் உசேன் பாஷா சார் அவருக்கு ஃபர்ஸ்ட் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாடி கலந்துக்கிட்டவங்களுக்கும் எனக்கு அப்புறம் இந்த சூப்பர் 70ல கலந்துக்க போறவங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டாபிக் குள்ள போலாமா? இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்த மூளை யாருக்கு இருக்குன்னு கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல டைப் பண்ண முடியுமா? யாருக்கு இருக்குன்னு சொல்றீங்களா? ட்ரை பண்ணுங்க. சக்தி வாய்ந்த மூளை. சூப்பர், கிரேட். கண்டிப்பா நமக்கு தான். சூப்பர் சூப்பர், வெரி குட். பரவாயில்ல, எல்லாம் செல்ஃப் கான்பிடென்டா தான் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்திலே சக்தி வாய்ந்த மூளை நம்ம நினைப்போம் பாடி பில்டர்ஸ்க்கு இருக்கு, வீரருக்கு இருக்கு, பிசினஸ் மேனுக்கு இருக்கு, பணக்காரர்களுக்கு இருக்கு, விஞ்ஞானிகளுக்கு இருக்கு அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பா அது கிடையாது, துறவிகளுக்கு தான் இருக்கு. ஏன் நம்ம இந்த இடத்துல அந்த துறவியை சொல்றோம் அப்படின்னா, நான் எடுத்திருக்கிற டாபிக் மை பீஸ்ஃபுல், நம்ம அமைதியாவும் நிம்மதியாவும் இருக்கிறத பத்தி. அவங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேல ஒரு விஷயத்த கவனம் செலுத்துவாங்க. அவங்களுக்கும் வரும் கவலை, சோகம், கோபம் எல்லாமே வரும். ஆனா அவங்களால அத ஓவர் கம் பண்ணி கடந்து வர முடியும். அவங்க மன அமைதியாவும் இருப்பாங்க. துறவி ஆகணும் அப்படின்னா காட்டுக்கு போகணும், குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் உறவினர்களை விட்டுட்டு காட்டுக்கு போனாதான் துறவி ஆக முடியும். அப்ப நம்ம எல்லாம் காட்டுக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. நான் சொல்ற சில வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே நம்மளும் துறவி மாதிரி மன அமைதியாவும் நிம்மதியாவும் இருக்கலாம். முதலாவது வழிமுறை பாத்தீங்கன்னா, நம்ம சிந்திக்கிற சிந்தனை மேல கவனம் செலுத்தணும். நம்ம லைஃப்ல நமக்கு கோபம், சோகம், கஷ்டம், நிறைய வெறுப்புகள், குழப்பங்கள் நிறைய வரும். அந்த மாதிரி வந்த உடனே நம்ம மைண்டுக்கு என்ன தோணும்னா, நமக்கு மட்டும்தான் இது நடந்திருக்கு, வேற யாருக்குமே நடக்கல அப்படின்னு நம்ம அமைதியா உட்காந்துருவோம். ஆனா அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்னா, இந்த உலகத்துல வாழ்ற மக்கள் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வர சோகம், குழப்பம் எல்லாமே இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும். ஆனா அந்த குழப்பம், சோகம் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி போறவங்க தான் வாழ்க்கையில சக்சஸ் அடைகிறாங்க. சக்சஸ் அடைகிற பீப்புள்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு ஏபிஜே அப்துல் கலாம் சாரை பத்தி சொல்லணும்னா, அவர் மிக ஏழ்மையான குடும்பத்துல வாழ்ந்து வந்தாரு. தமிழ் மீடியம் படித்தாரு. ரொம்ப ஃபேமிலி கஷ்டம், அவருக்கும் படிக்கிறதுல கஷ்டம். அதனால அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல போய் செய்தித்தாளை எடுத்துட்டு வந்து காலையில பள்ளிக்கூடம் போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வீட்டு நியூஸ் பேப்பர் போடுவாரு. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து ஈவினிங் போய் அந்த நியூஸ் பேப்பர் போட்ட இடத்துல பணம் கலெக்ட் பண்ணி தன்னோட செலவையும் பார்த்துக்குவாரு, குடும்பத்தோட செலவையும் பார்த்துக்குவாரு. அவரு கஷ்டம் வந்துருச்சு, குடும்பத்துல கஷ்டம் அப்படின்னு அவரு படிப்பை நிப்பாட்டல. பள்ளிக்கூடம் படிச்சப்ப அதுல ஒரு ஆசிரியர் அவருக்கு உதவி செஞ்சு யூஜி முடிக்க வச்சாரு. திருச்சி சென்ட் ஜோசப்ல தான் முடிச்சாரு. பிஜி பண்றதுக்கு அவர்கிட்ட பணம் இல்லை.
அதனால அவர் என்ன செஞ்சாரு, அவர் என்ன செஞ்சாரு, அவங்க அக்காவோட வலையில வாங்கி வச்சு பிஜி முடிச்சாரு. அவருக்கு பைலட் ஆகணும்னு ஒரு ரொம்ப பெரிய ஆசை. அதுல ஒரு ரேங்க்ல ரிஜெக்ட் ஆயிட்டாரு. ரிஜெக்ட் ஆயிட்டோன்னு நம்ம தோண்டுலாம் அவர் உட்காரல. திரும்பியும் விண்வெளி ஆராய்ச்சியில போய் சேர்ந்து SLV-3 என்ற ராக்கெட்டை செலுத்தினாரு. ஆனா அதுல ஃபெயிலியர் ஆயிட்டாரு. அப்பயும் சோர்ந்து உட்காராம 2வது முறை SLV-3 ராக்கெட் வெற்றி பெற்றது. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சக்சஸ்ஃபுல் ஆனாரு. அவருக்கும் கோபம், குழப்பம், சோகம் எல்லாமே வந்திருக்கும். அதை ஓவர் கம் பண்ணி வந்ததுனாலதான் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் மனிதரா நம்ம எல்லாருமே அவரை பாக்குறோம். அப்படிதான் ஒரு கிராமத்துல, மலைகள் நிறைந்த கிராமம், அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு துறவி ஒருத்தவர் இருந்தாரு. நம்ம ஊர்ல உள்ளவங்க எல்லாம் அவர்கிட்ட போய் ஏதாவது அறிவுரை கேட்டோம்னா அவரு கொடுக்குற அறிவுரையில நம்மளுக்கு அது நல்ல வாழ்க்கைக்கு நல்ல இதா இருக்குன்னு சொல்லிட்டு ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் போனாங்க. அப்ப லியான் ஒரு மனிதர் அந்த துறவி கிட்ட போய், மாஸ்டர் துறவி, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, ஒரு வேலைய கவனமா என்னால செய்ய முடியல, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு. மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, உன் வீட்டை நீ கிளீன் பண்ணுவியா அப்படின்னு கேட்டாரு. கண்டிப்பா மாஸ்டர், என்னால கிளீன் பண்ணாம இருக்க முடியாது, ரொம்ப டஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு லியோ. அந்த மாதிரிதான், ஒரு வாரம் கிளீன் பண்ணாம என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வாரம் கிளீன் பண்ணலன்னா என் வீடே குப்பையா போயிரும், அது எனக்கு செட்டே ஆகாது அப்படிங்கிற. அந்த மாதிரிதான் நம்ம மனமும். அன்னன்னைக்கு நடக்கிற விஷயத்த அன்னன்னைக்கு கிளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் எப்படி, எனக்கு குழப்பமா இருக்கு, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த துறவி வந்து அவரை லியாவை வந்து ஒரு ஆற்றங்கரைக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துல தண்ணி தெளிவா இருக்கிறத பாரு, தண்ணி எவ்வளவு தெளிவா இருக்கு. ஆமா மாஸ்டரே, தண்ணி தெளிவா இருக்கு அப்படின்னோடனே கீழே இருக்க மண்ணு ஒரு புடிச்சு அள்ளி அந்த தண்ணிக்குள்ளார போடுறாரு. போட்ட உடனே தண்ணி கலங்கலா ஆயிருச்சு. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கலங்கலா ஆனதுக்கு அப்புறம் அமைதியா விட்டோன்னே அந்த மண்ணெல்லாம் கீழே போய் நின்றுச்சு. நீர் வந்து மண்ணுல சேராம இருந்துச்சுன்னா இந்த தண்ணி தெளிவா இருக்கு. அந்த மாதிரிதான் நம்ம மனமும். கஷ்டம் குழப்பம் இருக்குன்னு அதை ஓவர் கம் பண்ணாமையே அதையே ஒழட்டிட்டு இருந்தோம்னா நம்ம அமைதியா இருக்க மாட்டோம், இந்த மாதிரி குழப்பிக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு நான் என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க அப்படின்னோன்னா இவரு சொல்றாரு, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரை எடுத்து அந்த பேப்பர்ல அன்னைக்கு ஒரு நாள் நடந்த நெகட்டிவான விஷயம், பிடிக்காத விஷயம், அதை எல்லாமே பேப்பர்ல எழுதிட்டு அந்த பேப்பரை தூர போட்டு படுத்துக்கிட்டு நம்மளுக்கு நடந்த அன்னைக்கு நல்ல விஷயம், பிடிச்சமான விஷயத்த நினைச்சுக்கிட்டே படு, காலையில ஏந்திரிக்கும் போது நீ தெளிவா ஏந்திரிப்ப அப்படின்னு துறவி சொன்னாரு. நெக்ஸ்ட் என்ன சொன்னான்னா, காலையில எழுந்த உடனே ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்காந்து எக்ஸசைஸ், பிரீத் எக்ஸசைஸ் பண்ணு அப்படின்னாரு. நமக்கு எல்லாமே தெரியும், பிரீத் பண்ணோம்னா ரைட் ஹேண்ட ஹார்ட்ல வச்சு லெஃப்ட் ஹேண்ட வயிற்று மேல வச்சு மூச்சை உள்ளார இழுக்கும் போது வயிறு வெளியே வரணும். பலூனை ஊதும் போது எப்படி பலூன் பெருசாகுதோ அது மாதிரி மூச்சை உள்ள இழுக்கும் போது வயிறு பெருசாகணும், மூச்சை வெளியில விடும்போது வயிறு உள்ள போகணும். அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் மூச்சு பயிற்சி செய்யி, உனக்கு அமைதி கிடைக்கும்னு சொல்லிடுறாரு. இந்த லியோவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. இதை ரெகுலரா பண்ணி அவரு அமைதியை தேடுறாரு. 2வதா நான் சொல்ற வழிமுறை என்னன்னா, சாப்பிடும் போது சாப்பாட்டை கவனிக்கணும். பிள்ளைங்கள்ட்ட தட்டுல சாப்பாடு போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க போனை பார்த்துக்கிட்டு சாப்பிடுறது, போன் கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன்னு நிப்பாங்க. பெரியவங்கள்ட்ட கொடுத்தா டிவி போட்டாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு நிப்பாங்க. நம்ம கிட்ட சாப்பாடை கொடுத்தா நம்ம போன் பேசிக்கிட்டு சாப்பிடுவோம். அப்படிலாம் செய்யாம சாப்பிடும்போது சாப்பாடு என்ன கலரா இருக்கு, அதுல என்ன ஸ்மெல் வருது, அதுல என்ன சத்து இருக்கு அப்படின்னு சாப்பாட்டு மேல, நம்ம குழம்பு ஊத்தி சாப்பிடுறோமா, என்ன காய் சாப்பிடுறோம், சாப்பாட்டு மேல கவனம் வச்சு சாப்பிட்டோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். 3வதா நான் சொல்ல வர்றது நன்றி சொல்றது. நம்ம யாரெல்லாம் நன்றி சொல்றோம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நன்றி சொல்லி பழகணும். இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு நமக்கு முன்னாடி எவ்வளவு பேர் உழைப்புல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதனால அந்த சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லி பழகணும். இப்ப நான் உங்க முன்னாடி இந்த மாதிரி கலந்துக்கிறேன் பேசுறேன் அப்படின்னா அது கடவுள் இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும், உசேன் பசார் சாருக்கும் நன்றி சொல்லணும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நன்றி சொல்லி பழகணும் அப்படின்னா அதுல ஒரு அமைதி கிடைக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 4வதா சொல்றது வந்து பொறாமை. பொறாமை குணம் நம்ம கிட்ட இருக்கவே கூடாது. எதனால நம்மளுக்கு பொறாமை வருது, ஒருத்தவங்க நம்மளோட அழகா இருக்காங்க, காசு பணம் அதிகமா வச்சிருக்கிறாங்க,
பணக்காரங்களா இருக்காங்க, கார் வச்சிருக்காங்க, வீடு வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி நினைக்க கூடாது. நம்மளே நம்ம கவனிக்கணும். சினிமா நடிகர் நடிகைங்கெல்லாம் பார்க்க அழகா இருப்பாங்க. நம்ம அவங்க அழகா இருப்பாங்கன்னு நினைப்போம். ஆனா அவங்கலாம் மேக்கப் பண்ணதுனாலதான் அழகா இருப்பாங்கன்னு நமக்கு தெரியறது இல்ல. அவங்களோட நம்ம தான் அழகா இருப்போம். அப்படிதானே? நம்ம தானே அழகா இருப்போம். அவங்க மேக்கப் பண்றதுனால அழகா தெரியுறாங்க. ஆனா அவங்க எதனால அங்க போனாங்கன்னா அவங்க திறமையினாலதான் அங்க போனாங்க. நம்மள்ட்டயும் திறமை இருந்தா எங்க வேணாலும் நம்மளால போக முடியும். திறமையினாலதான் அவங்க சினிமா ஃபீல்ட்ல போயிருக்கிறாங்க. பணம் நம்ம கிட்ட கொஞ்சமா இருந்தாலும் அந்த கொஞ்சமா இருக்கிற பணத்தை இல்லாதவங்களுக்கு கொஞ்சமா நம்ம கொடுத்து பழகணும்னா இறைவன் நமக்கு நிறைய பணத்தை தருவான். வெற்றியாளர்களாம் புத்திசாலியும் கிடையாது, புத்தியா உள்ளவங்க எல்லாம் வெற்றியாளர்களும் கிடையாது. இதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஐந்தாவதா நம்ம பாக்குற பாயிண்ட் என்ன, 5 சென்ஸையும் நம்ம உணரணும். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தொடுதல், இந்த 5 சென்ஸையும் நம்ம உணர பழகிக்கணும். நம்ம நடந்து போறோம்னா நம்ம பாட்டுக்கு போவோம், கீழே கல் இருக்கும் பார்க்காம போய் தடுக்கி விழுவோம். நம்ம பாட்டுக்கு யாராவது ஏதாவது கிளாஸ் நடந்துட்டு இருக்கும், அதையே நம்ம கவனிக்காம நம்ம பாட்டுக்கு வேற ஒரு யோசனையில இருப்போம். அந்த மாதிரி இல்லாம 5 சென்ஸையும் பழகணும். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு கிரவுண்டிங் டெக்னிக், ஒரு தெரப்பி செய்யறேன். எல்லாரும் சேர்ல உட்காந்துருக்கீங்க, எங்க உட்காந்துருக்கீங்களோ அமைதியா உட்காந்துக்கீங்க, கண்ணை முடிக்கலாம். ரெடியா எல்லாரும்? பண்ணலாமா? எஸ். கண்ணை மூடி ரிலாக்ஸா உட்காந்துக்கீங்க. கண்ணை மூடி உட்கார்ந்த பிறகு பிரீத் பண்ணிக்கலாம். பிரீத் நல்லா உள்ளார இழுத்து 4 செகண்ட் ஹோல்டு பண்ணி பிரீத் அவுட் கொடுங்க. பிரீத் இன், ஹோல்ட், பிரீத் அவுட். பிரீத் இன், ஹோல்ட், பிரீத் அவுட். பிரீத் இன், ஹோல்ட், பிரீத் அவுட். இப்ப நீங்க இங்க உட்கார்றதுக்கு முன்னாடி 5 விஷயங்களை பார்த்திருப்பீங்க. பார்க்கக்கூடிய 5 விஷயத்த, பார்த்திருக்கக்கூடிய 5 விஷயத்த நினைவுபடுத்துங்க. என்னென்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்ட்டு 5 விஷயத்த நினைச்சுக்குங்க மனசுல. அடுத்து நம்ம உட்கார்ந்திருக்க இடத்துல தொடக்கூடிய 4 விஷயத்த நினைவுல வச்சுக்குங்க. நினைச்சு பாத்துங்க. 4 விஷயம், தொடக்கூடிய விஷயம். அது நம்ம கால் வச்சிருக்க பூமியா இருக்கலாம், உட்கார்ந்திருக்க சேரா இருக்கலாம், நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸா இருக்கலாம். 4 விஷயத்த நினைச்சுக்குங்க. அடுத்து நம்ம கேட்கக்கூடிய விஷயத்த, 3 விஷயத்த கேட்டுக்குங்க. ஓடக்கூடிய ஃபேனா இருக்கலாம், ஏசி சவுண்டா இருக்கலாம், ஏதாவது குருவி கத்துற சவுண்டு, எந்த ஒரு சவுண்டு, 3 விஷயத்த நினைச்சுக்குங்க. அடுத்து நம்ம நுகரக்கூடிய விஷயம் 2 விஷயத்த நினைச்சுக்குங்க. ஏதாவது ஒரு 2 விஷயம். நம்ம ரூமோட ஸ்மெல்லா இருக்கலாம், நம்மளோட ஸ்மெல்லா இருக்கலாம். 2 விஷயத்த நினைச்சுக்குங்க. அடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணக்கூடிய, நம்ம டேஸ்ட் பண்ணுன ஒரு விஷயத்த நினைச்சுக்குங்க. நிறைய பேர் டின்னர் சாப்பிட்டுருப்பீங்க, அதை கூட நினைச்சுக்கலாம். அவ எதுவுமே இல்லைன்னா நம்ம எச்சில் டேஸ்ட கூட நினைச்சுக்கலாம். ஒரு விஷயத்த நினைச்சுக்குங்க.
இப்ப ரிலாக்ஸா கண்ணை திறந்துக்கணும். எதற்காக 5 4 3 2 1 அப்படின்னு நான் சொன்னேன்னா, நம்ம கோவமா இருக்கும் போதும் குழப்பமா இருக்கும் போதும் நம்ம ஹை லெவல்ல மேல இருப்போம். அந்த நேரத்துல இந்த டெக்னிக்கை நீங்க பண்ணீங்கன்னா நம்ம படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கீழே இறங்கி வந்து மன அமைதியாயிருக்கும். அதுக்காக தான் இந்த டெக்னிக். நான் கொடுத்த இந்த வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாருமே மன நிறைவோடையும் மன அமைதியோடும் இருக்கிறதுக்கு இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. யாராவது ஒருத்தவங்க ஃபீட்பேக் கொடுங்க. அஸ்ஸலாமு சிஸ்டர். வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. நல்லா இருக்கீங்க சிஸ்டர். ரொம்ப அருமையா இருந்துச்சு சிஸ்டர் கிளாஸ். டைமிங் தேங்க்யூ போனதே தேங்க்யூ. தெரியல. இவ்வளவு ஷார்ட்டான டைம்ல இவ்வளவு இது நிறைய டிப்ஸ் நிறைய சொல்லியிருந்தீங்க. இந்த பிரீத் எக்ஸர்சைஸ் நல்லாவே இருந்துச்சு சிஸ்டர். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் இருக்கணும். தேங்க்யூ. வேற யாராவது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. சூப்பர் சிஸ்டர், அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப இதா இருந்துச்சு. பட் நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன், நான் ஓரங்கட்டி நிறுத்திட்டேன். நீங்க சரி. நீங்க இதெல்லாம் சொல்லும் போது சில விஷயங்கள்லாம் நான் அப்படி கண்ணை மூடிட்டு தான் உட்கார்ந்தேன். சார் நடக்கும் போதும் கிளாஸ் நடத்தும் போதும் இதே தான், நான் வண்டி தான் ஓட்டிட்டு இருப்பேன். பட் அல்ஹம்துலில்லாஹ் நீங்க வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இது பரவாயில்ல செஷன், சூப்பரா இருந்துச்சு. அந்த கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் பூராமே நீங்க தேங்க்யூ ப்ரோ. சொல்ல நம்ம வண்டி ஓட்டும் போது ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ல இருந்து வீட்டு ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து ரிலாக்ஸ் ஆன மாதிரியே இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, ஃப்ரீயா வீட்ல இருக்கும்போது ஒரு நாளைக்கு பண்ணுங்க ப்ரோ. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா. நான் வந்து நீங்க சொன்ன உடனே இந்த வண்டியோட சத்தம், வண்டியோட ஓகே. ஏசியோட சவுண்டு, நம்ம இதுக்கு இதெல்லாம் நான் முன்னாடி வந்து கவனிக்காத சவுண்ட கூட அதுல நம்ம உணர்வோம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா கண்டிப்பா. நான் ஏன்னா மதியம் சாப்பிட்ட ஆப்பிள் தான் ஞாபகம் வந்துச்சு, வேற எதுவும் சாப்பிடல. ஆப்பிள் தான் சாப்பிட்டேன். ஓகே ஓகே ஓகே. ஓகே. சலாம் அலைக்கும். தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். வேற யாராவது? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. ரொம்ப அருமையான டெக்னிக் சொல்லி கொடுத்தீங்க. பிரீத் இன், ஹோல்ட், தென் பிரீத் அவுட். நல்லா இருந்தது. ஓகே சார். தென் அதே மாதிரி புத்திசாலி உள்ளவங்கள வெற்றி அடைய மாட்டாங்க, வெற்றி அடைஞ்சா புத்திசாலி இல்லைங்கிற ஒரு கருத்து சொன்னீங்க. அது ஒரு பழைய பாட்டு ஞாபகம் வந்தது. மாஷா அல்லாஹ். பாட்டு தாங்க சார் அது. அது பாட்டு மாதிரி பாடல. ஓகே ஓகே. ஷார்ட் பீரியட்ல அழகான கருத்து, மக்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகா சொன்னீங்க, தெளிவா சொன்னீங்க. நன்றி நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் சிஸ்டர். உங்களை ஃபர்ஸ்ட் கிதர் வலைக்கும் சிஸ்டர் சலாம். என்கரேஜ் பண்ணும்போது நிறைய சொன்னாங்க, அவங்களோட இதெல்லாம் நிறைய சொன்னாங்க. பில்டப் சரி. ஜாஸ்தியா இருக்கே அப்படின்னு சொல்லி நினைச்சு நான் கூட அதுல போட்டேன். போது, போது, இல்ல கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியா பெருசா தான் இருக்கு. போது, கம்மி போது தான் sister, நம்மளும். ரொம்ப பெருசா போகுது அப்படின்னு சொல்லி போட்டேன், கமெண்ட் போட்டேன். ஓகே. மாஷால்லா, அதுக்கான ஒர்த், அது அந்த அந்த அதுக்கான தேங்க்யூ நாலேஜ் தேங்க்யூ. வந்து உங்களோட ஸ்பீச்ல தெரிஞ்சிச்சு. ஜஸாக்கல்லாஹ் உங்களுடைய ஹைர். உங்களுடைய ஆட்டிடியூட்ல தெரிஞ்சிச்சு. உங்களுடைய உங்களுடைய என்ன சொல்றது, உங்க டெக்னிக், அதாவது நீங்க பேசுற விதத்திலே ஆகட்டும், சொன்ன ஓகே விதமாகட்டும், எல்லாத்துலயுமே தெரிஞ்சு ஓகே. அந்த 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 அவங்க கிதர் சிஸ்டர் சொன்ன எல்லாமே அதுல தெரிஞ்சிச்சு. மாஷால்லா, தேங்க்யூ. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கலாம் இன்ஷா சின்ன அல்லாஹ். பிள்ளைங்க தான். ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க. என்னோட சின்ன பிள்ளைங்க தான் கண்டிப்பா நீங்க. ஆனா இவ்ளோ இதா பேசும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ பிள்ளைங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் சொல்லப்போனா நிறைய நம்ம மாதிரி இந்த மாதிரியான பிள்ளைங்க நம்ம நம்ம சமுதாயத்துல இருந்து நிறைய வரணும். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து கண்டிப்பாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே சொல்ல போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ ஜஸாக்கல்லாஹ் சிஸ்டர். சிஸ்டர். தேங்க்யூ ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.
வேற யாராவது? ஹலோ, கேக்குதா? எம்டிசிசியா? கேக்குதுங்க சிஸ்டர், கேக்குதா? சொல்லுங்க. ஓகே ஓகே குட். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ளோ நல்லா இருந்தது. உங்க ஃப்ளோ ரொம்ப தேங்க்யூ. நல்ல கான்ஃபிடென்ட்டா, நல்ல தெளிவா, அழகா சொன்னீங்க. தென் அதுக்கப்புறம் எனக்கு தேங்க்யூ. இந்த ஃப்ளோல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுங்க. நாலேட்ஜ் அது யாருக்கு வந்து ரொம்ப அதிக மூளை பவர் இருக்குன்னு சொல்லி ஆ. சயின்ஸ் ஒரு செயின்ட்ட கொண்டு அதுக்கப்புறம் நம்ம அப்துல் கலாம கொண்டு அதுக்கப்புறம் எங்களை வந்து அதுல ஆட் பண்ண வச்சீங்க பாத்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் சூப்பர் சூப்பர். அப்போ மனுஷங்க எல்லா தேங்க்யூ. பேருமே கண்டிப்பா மனுஷங்க எல்லா பேருமே அந்த லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்பு உள்ளவங்க தான். அது நம்ம கையில தான் கண்டிப்பா. இருக்குங்கிறத சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சிஸ்டர். கேரி ஆன் சூப்பர். உங்களுடைய பணி இன்னும் தேங்க்யூ. இன்னும் சிறக்கணும். உங்களால நிறைய வந்து நம்ம சமுதாயங்கள் பயனடையணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சிஸ்டர். ஜாதகல்லா ஜஸாக்கல்லாஹ் ஃபீ ஹைரன். ஜாதகல்லா தேங்க்யூ. ஃபீ. வேற யாரும் ஃபீட்பேக் ஷேர் பண்றீங்களா ப்ளீஸ்? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. மாஷா அல்லாஹ், சூப்பர் சிஸ்டர், சூப்பர். வண்டர்ஃபுல் செஷன். தேங்க்யூ. அழகா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ கிளியரா, சிஸ்டர். தெளிவா, எல்லாராலையுமே புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு அழகா இருந்தது. சொல்ல ஓகே வார்த்தைகள் சிஸ்டர், இல்ல. தேங்க்யூ. அவ்வளவு நல்லா இருந்தது. பிரெயின் பிரசன்டேஷன் சூப்பரா டெக்னிக் நீங்க இருந்தது நேத்து சிஸ்டர். சொல்லி கொடுத்ததும் சூப்பரா இருந்தது. நேத்து பேச முடியாத ஜஸாக்கல்லாஹ் சூழ்நிலை, ஹைரன் பேச கஸீரா. முடியல. ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க சிஸ்டர். ட்ரை பண்ணி பாத்தீங்களா? தேங்க்யூ ட்ரை தேங்க்யூ. பண்ணோம், ட்ரை பண்ணோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா. சூப்பரா பண்ணீங்க சிஸ்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜஸாக்கல்லாஹ் தேங்க்யூ. ஹைரன் கஸீரா. அது நம்ம சொன்ன மாதிரி நீங்க இன்னும் மென்மேலும் வளர என்னுடைய மனதார வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் எப்பவுமே ஆமீன். இருக்கும். சோ தேங்க்யூ. இங்க கலந்துகிட்டவங்க எல்லாருடைய ஒத்துழைப்பும் வந்து உங்களுடைய பொன்னான நேரங்களை கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா இவ்வளவு தூரம் வரையும் நம்ம இந்த செஷனை கொண்டு போயிருக்க முடியாதுன்னு தோணுது. சோ இதே போல தேங்க்யூ. நாளைக்கு நிலப்பர் சிஸ்டர் பேச வராங்க. யுவர் மைண்ட் செட் இஸ் யுவர் சூப்பர் பவர் அப்படின்ற டாபிக்ல. சோ நீங்க எல்லாருமே நாளைக்கு இதே போல அவங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்க எல்லாருமே நோய் நொடி இல்லாம நீண்ட ஆரோக்கியத்தோட மன மகிழ்ச்சியோட எப்போதும் இருக்கணும்னு பிரார்த்தனை செய்தவளாக நாளை சந்திப்போம். Bye from Sharifa, NAPR. Thank you so much. Assalamu alaikum all.